அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும்போது, சீமானம் பத்தி மட்டுமே நோண்டிக்கிட்டே இருக்கிறாய்ங்க. ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறையா இருக்கிறாரு. அதுக்காக தான் இவங்க பல குறைய அவர் மேல சொல்றானுங்கங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதேபோல பார்க்குற நீங்களும் புரிஞ்சுக்கணும். தம்பிகள் இத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அண்ணன் செந்தில் கூட என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த இந்த தளம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம கையாளணும், என்ன இங்க நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி சிறப்பா பேசிடுவோம். அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் வந்து இது போல வந்து இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்குறாங்கல்ல, அது எதுக்குண்ணே? எல்லாமே அரசியல் தானே. இங்க நடக்கிற அனைத்துமே அரசியலை நோக்கி முன்னகர்கிற ஒரு செயல் தான். நீங்க சமீப காலமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு இடையூறு அண்ணன் சீமானுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நடைபெற்று கொண்டு இருக்கு. இன்னைக்கு முதல் கொண்டு பார்த்துருப்பீங்க. இது ஏன் இதை தொடர்ந்து நடக்குதுன்னா, அண்ணன் சீமான் அவர்களின் எழுச்சி, நாம் தமிழர்களின் எழுச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான எழுச்சி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் சீமான் அண்ணனும் வளர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டால் அப்படிங்கிற அவங்க வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா, எதிரியை நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோம் இல்லை, எதிரி நம்மளை பார்த்து ரொம்ப உளநடியும் போய் உட்காந்துருக்கான். அது உண்மை. நீங்க தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில தான் அண்ணனை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏதோ செய்யணும்னு தோணுது. அவங்க செய்யறாங்க, ஆனா அது ஃபெயிலியர் ஆகுது. அதுதான் உண்மையும் கூட. நீங்க சமீப காலமா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அண்ணனை வீழ்த்தணுங்கிற நோக்கத்திலே செய்யக்கூடிய அத்தனை செயலுமே அடிச்சு தகுதிபடி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு நடந்த இன்சிடென்ட். இன்னைக்கு பார்த்துருந்தோம். அதோட வெளிப்பாடு, அதோட ஆதங்கம். காவல்துறையால ஒண்ணுமே பண்ண முடியலடா அவனை, எது போட்டாலும் அதுக்கு ஒரு கேட்ட போட்டு நிக்கிறானே அப்படின்ட்டு அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்தது. இப்ப ஏற்கனவே ராமசாமி தூக்கிட்டு வந்தாங்க. ஆமா. இப்ப ராமசாமி தூக்கிட்டு வந்துட்டு ராமசாமி எதுக்கு வந்து தூக்குறானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல என்ன வந்து பேசினானுங்க, குண்டு போட்டுவோன்னு சீமான் பேசினாருனானுங்க. ஆமா. ஆனா சீமானன் வீட்டுல வந்து நாங்க வந்து வெடிகுண்டு போடுவோம், அந்த பெட்ரோல் குண்டு போடுவோம் பேசுனது யாரு? ராமசாமி பக்தர். ஆமா. அப்ப இது போல ஒரு சூழல்ல வந்து சர்வசமா பேசுறாங்க போது என்ன காரணமான இருக்கும் அது? இல்லைண்ணா, அதுக்கு முழுக்க காரணமே வந்து நான் ஒரு பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொந்தங்களுக்கு சொல்றேன். நாங்க வந்து எதிர்க்கிற வந்து திராவிட கட்சிகள்லையும் திமுகவில் இருக்கக்கூடிய சொந்தங்களை நாங்க எதிர்க்கல. அது எங்க சொந்தம். நான் அது என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான், நாங்க அப்படி பார்க்கல. நாங்க ஒட்டுமொத்த தமிழர்களாக தான் பார்க்குறோம். ஆனா நாங்க எதிர்க்கக்கூடிய ஆள் வந்து மெயின் உங்களோட தலைமையை தான் நாங்க எதிர்க்கிறோம். ஒழிஞ்சு உங்களோட நீங்க போற அரசியலை நீங்க பண்ற அரசியலை நாங்க எதிர்க்கல. அதுதான் உண்மை. ஆனா இப்போ உங்களுக்கு புரியும் நாங்க எதுக்காக நிக்கிறோம், எதுக்காக. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர் தான், அவரே சொல்றாரு நீங்க பண்ற அரசியல் தாங்க சரி. ஆனா முழுக்க அவர்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து 80 வயசு இருக்கும் ஒரு ஐயா. நீங்க பண்ற அரசியல் சரிதான், ஆனா இந்த அரசியல தான் நாங்க பண்ணோங்கிறாரு. இந்த அரசியலை நாங்க ஒரு காலத்துல காங்கிரஸ் எதிர்த்து பண்ணோம். அந்த அரசியலை நீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-50 விழுக்காடு செய்றீங்க. ஆனா இது நாளடைவில் விரிவடையும் போது என்ன ஆகுதுனாக்கா, மற்ற கட்சிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாரு. இது வந்து நான் சொல்றேன், ஒரு திமுக காரரே சொல்றாரு. அப்ப அப்படி வளரும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை வீழ்த்தணும். அடியில என்ன சொல்றதுன்னா, இந்த முளையில கிள்ளணும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கிள்ளணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இனிமேல ஏங்க நாங்க வளர்ந்து வந்து ஏதோ அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, நாங்க வந்து சீனத்து மூங்கில் மாதிரி நாங்க வந்து ஒரு வளர்ந்து இந்த குறுத்து விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், கடன்னு வளர்ந்துருவோம்னு சொல்லுவாரு. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 2016 இருந்து 2021 வரைக்கும் ரொம்ப போராட்ட காலம். 2024 ஸ்டாண்டர்டா வந்து உட்காந்துட்டோம். 8 விழுக்காடை தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நின்றுட்டோம். இனி வளர்ச்சிங்கிறது அது பல மடங்கு போய், அது மூங்கில் குறித்து சீன மூங்கிலுக்கு உதாரணம் தான், பல மடங்கு போய் நிற்கும் சொன்னாரு. இன்னைக்கு நிக்குது 8 விழுக்காடு. ஈரோடு இடைத்தேர்தலே 16 விழுக்காடு. நீங்க பொது தேர்தல் வந்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறது உங்களோட கற்பனையில என்ன முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க அண்ணனை வந்து இதுதான் பிரச்சனையே. இடைத்தேர்தலுக்கு இந்த அடி அடித்து வர்றான்னா பொது தேர்தலுக்கு வரும்போது எவ்வளவு அச்சுறுத்தலை நமக்கு கொடுப்பாங்கிறது அவங்க பல மனக்கணக்குகளை போட்டு வீழ்த்தன்னு நினைக்கிறாங்க.
ஆனா ஒண்ணு சொல்றேன், என் சொந்தங்களுக்கு, திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களும் சொல்றேன், திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களும் சொல்றேன், நாங்கள் வீழ்ந்தால் எங்களை வீழ்த்தணும்னு நீங்களாம் நினைக்க கூடாது. தலைமை உங்க தலைமை வேணா நினைக்கலாம். ஏன்னா அந்த தலைமை வந்து நம்ம இனத்துக்கான தலைமை இல்லை. ஆனா நாங்க வீழ்ந்துடணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு சேர்த்துதான் அந்த நாம் தமிழர் கட்சி போராடுது. அதை நான் பகிரங்கமா சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கும் உங்களோட சந்ததிகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாம் தமிழர் கட்சி போராடுது. ஆனா நீங்க நாளைக்கு எங்க கூட வரும்போது நீங்க திமுகவில் இருந்தாலே எங்க கூட வராதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்களே திமுக இருந்து வந்த அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ஏன்னா நாங்களுமே திமுக இருந்து நாங்களும் குடும்பமா திமுக இருந்த பரம்பரை குடும்பமா நாங்க திமுக இருந்தாலே எங்க அண்ணனோட அப்பாவா இருக்கட்டும், எங்க தாத்தாவா இருக்கட்டும், எங்க மாமாவா இருக்கட்டும், எங்க அப்பா எல்லாம் நாங்களாம் வந்து பரம்பரையா இருந்தோம். நம்ம அதுதான் சொன்னேன். நான் முதல்ல கொண்டு திமுகவில் செயல்பட்டாலும் திமுக கூடிய பிடிச்சி வாக்கு கேட்டாலும் ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டாலும் அது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்கு தெரியும் நான் எதுல இருந்தேங்கிறது. அண்ணனையும் தெரியும். அதனால என்னன்னா நம்ம வந்து போட்டு சாப்பிட்ட உப்பு இருக்குல்ல, நல்ல உப்பு ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு, சூடு சோர்ணை வந்துருச்சு. 2009 நம்ம இனம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இனமா இல்ல பணமான்னு பார்த்தோம். ஆமா, இல்ல நமக்கு வந்து பணம் தேவையில்லடா, நமக்கான இனம் தாண்ட தேவைங்கிறத நம்ம வந்து அண்ணன் சீமான் கூட வந்துட்டோம். ஆமா, உண்மை. அது போல இருக்கிறவங்களும் வந்துடலாம். உண்மை. இன்னைக்கு கொண்டு கூட என்னோட சொந்தக்காரங்க மச்சான் மாமெல்லாம் எல்லாம் என்னடா எத்தனை நாளைக்கு தான் எப்படா நீங்க வர்றது, எப்படா அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க அந்த பணத்தின் ஆசையில பேசுறாங்க. நான் சொன்னேன், இனமானம் முக்கியமா பணம் முக்கியமானு கேட்கிறப்ப எனக்கு இனமானம் தான் முக்கியம்னு நான் வந்துட்டோம். எனக்கு வந்து பணம் முக்கியம்னு நினைச்சிருந்தா நம்ம அங்கதானே இருந்திருக்கணும். பணம் முக்கியம் இல்லை. இப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நினைச்சா கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குண்ணே. அப்படி சில பேர் எங்க அண்ணன் கூட இருந்து எங்க அண்ணன் முதுகுல குத்திட்டு இன்னைக்கு போயிட்டாங்க. ஆனா வருத்தமா இருக்கு. ஆனா எங்க அண்ணன் கூட வந்து ஒண்ணுக்கு ஒண்ணா நேருக்கு நேரம் உட்காந்து ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்துருந்து எல்லாம் பண்ணிட்டு அது எப்படி அந்த துரோகம்லாம் உங்களுக்கு செய்ய முடியுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு போறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பெரிய கிரீடா அந்த கட்சியில கொடுத்துட போறாங்க? அண்ணன் கட்சியில இருந்து நம்ம கட்சியில இருந்து வெளில போறாங்கல்ல, அன்னைக்கு ஒரு வாரம் செய்தி 2 பேட்டி, அதோட செட்டில்மெண்ட் பெட்டி கட்டிட்டு போயிட வேண்டியதான். வேற எதுவுமே கிடையாது. ஆமா, இன்க்ளூடிங் ராஜீவ்காந்தி மேற்கொண்டு நான் சொல்றேன். ராஜீவ்காந்தி என்ன தவிர்த்து மதிச்சு வச்சுட்டு இருக்கீங்க? அங்க தமிழ் பிரசனான ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? அண்ணே, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியில போனானா பெருசா பேசுறாங்கல்ல என்ன, ஒவ்வொரு டிவிலையும் எடுத்து போறான்ல என்ன. கேபி ராமலிங்கம் வந்து எந்த கட்சியில இருந்தாரு? திமுக இருந்து நேரா போய் பிஜேபியில போய் சேர்ந்தாரு. பிஜேபி போட்டிங்களா? அத இப்ப எங்க ஐயா வந்து திராவிடத்தையே காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாருல நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுக. அம்மையார் ஜெயலலிதாவை தாக்கும் போது, ஜெயலலிதாவை தாக்கிட்டு இருக்க சமயத்துல ஐயா கலைஞரை வந்து தள்ளினாரு. அது யார் தள்ளினது? சேகர் பாபு. இப்ப அவர் எந்த கட்சியில இருக்கிறாரு? திமுக உங்க கூட இருக்காரு. இப்ப எங்க அண்ணன் எங்க 10 ரூபா பாலாஜி இருக்கிறாரு, அவர் எந்த கட்சியில இருந்தாரு? இதே முதலமைச்சர் சட்டசபையில கிழிச்சிருக்காரு. அந்த காணொலி எனக்கு காமெடியா போச்சுனால திமுக ஆட்சி நடத்தணும், இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பேச்சு யாரையோ ஒருத்தவங்க பேசணும்னா கூட நாம் தமிழர் கட்சிக்காரன் தேவைப்படுது, இல்ல அண்ணா திமுக கட்சிக்காரன் தேவைப்படுது. ஆனா திமுகவுல இன்னைக்கு வந்து சப்ஜெக்டே இல்ல, எல்லாம் சிப்ஸா தான் இருக்குங்கிறதுக்கு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரி இன்னொன்னு வெளில வந்துட்டோம். அண்ணன் சீமான் எங்க இருந்தாரு? அங்கதானே இருந்தாரு. இப்ப வந்துட்டோம் இல்லையா? அங்கதான் இருந்தாரு. இனமானம் வேணுங்கிறவன் வெளில வந்துடுறான். அதனால அவன் என்னென்ன செய்யறான், முதல்ல வந்து அச்சுறுத்துவான். இப்ப நமக்கு வந்து என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குண்டு போறேன்னு சொன்னான்ல, உண்மையில அவன் குண்டு போறோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க அங்க வந்து அண்ணன் வீட்டுக்கிட்ட ஒண்ணுக்கு கூட போக விட மாட்டான். அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு இருந்தா ஒண்ணு கூட விட மாட்டான். தெருவுக்குள்ளே நீங்க கேட்டுக்கு போறீங்க. அப்ப எதுக்காக வந்து அதை சொல்றான்? நான் அங்கதான் இருக்கேன், நான் பக்கத்துல. இப்ப இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா வந்து எப்பா நாம் தமிழர் கட்சியில போயிடாப்பா, சீமான் வீட்டுல இவ்வளவு ஒரு அச்சுறுத்தல் இருப்பான்னு காட்டணுமா? அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த சீமான் வந்து ரொம்ப கெட்டவருங்கிறாங்களே. நீங்க வந்து சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். நம்ம கட்சியில இருக்கிற எல்லா இளைஞர்கள் தானே. ஆமா, மகளிர், அதாவது நம்மளோட அக்கா தங்கச்சிங்களும் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே. ஆமா, உண்மையிலேயே வந்து சீமான் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி இவன் சொல்றான்ல, அது போல பொம்பளை பொறுக்கியாவோ இல்ல அயோக்கிய பயலாவோ இருந்திருந்தால், ஏதாவது இது வரைக்கும் போன பிள்ளைங்க ஏதாவது இல்ல கட்சியில இருக்கிற பிள்ளைங்க சரி, எங்களை வந்து சீமான் வந்து இது போல செய்துட்டாரு, எங்கள்கிட்ட இப்படி பேசிட்டாருன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. நான் சேனல்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு இந்த இடத்துல நின்று நீங்க என்ன சொல்றாங்களா கேட்கிறேன். இல்லைண்ணா, அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு புத்தி உள்ள மனுஷன், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள மனிதன் வந்து இவ்வளவு பெரிய இளைஞர்களை கட்டி ஒரு இயக்கத்தை ஒரு பெரிய லெவல்ல
கொண்டு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்த முடியுமா? ம். மாத்த முடியும். அப்ப என்ன செய்யறானுங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நடிகை அழைச்சிட்டு வரான். அந்த நடிகை அந்த புள்ள வந்து இவரு மேல மட்டும் சொல்லி இருக்குதா? அந்த கோவில் சல்ல வந்து கரகாட்டக்காரன் சொல்லுவாங்கல்ல, ஐயா அப்ப ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, இங்க மலேசியால அவரு கூப்பிட்டாங்கன்ன மாதிரி நீ ஒவ்வொரு மொழியிலயும் அதுக்கு நிறைய மொழி தெரியுது. அது அவங்க எல்லா மொழியிலயும் போறவங்க வரவங்க மேலாம் குறை சொல்லுது. அப்ப அதை கொண்டாந்து கடைசியா கொண்டாடுறான், வெங்காயத்தை கொண்டாடுறான், ஒன்னொன்னே கொண்டாடுறான், ஒரு இதுலயும் செய்ய முடியலன்னு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்பளை பொறிக்கு மாதிரி வெளில காட்டணும்னு நினைக்கிறேன். இதுலயும் எங்களுக்கு தெரியும், எங்க அம்மா சொல்லுவோம், டே ஏன்டா அப்படி பண்றாங்கன்னு கேக்குது. இங்க என் தங்கச்சி உங்க வீட்டுக்காரம்மாவும் சொல்லுது, ஏன் அண்ணனை போட்டு இப்படி காட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது தேர்தல் நின்றுச்சுல்ல, தங்கச்சின்னு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசிருப்பாரு இருந்தால. ஆனா உன் கட்சியில வர போலீஸ்காரவங்களுக்கு வந்து பாதுகாப்பு மகளிர் போலீஸ்க்கு இல்ல என்ன. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ஒரு கதை உங்களுக்கு சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பேராசிரியர்னா ஒரு இடத்துல ரொம்ப புகழ்ந்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, அவங்க பொண்ணோட அழைச்சிட்டு போறத தோழி வந்திருக்குது, சரி அதை பொண்டாட்டி ஆக்கி விட்டாங்களாம். அவங்க பேராசிரியராம். இன்னொரு பொண்ண நான் தான் உன் பெத்த பிள்ளைய வளர்க்கறன்னு ஒரு ஆள் சொன்னாராம், அவரை பொண்டாட்டி ஆக்கிட்டாங்களாம். அவரு வந்து தந்தைக்கெல்லாம் தந்தையா. அந்த கட்சி பார்த்து அவர்கள்லாம் முன்னோடியா வந்தவர்கள் என்ன செய்யறாங்களாம், சீமான பொம்பளை புரின்னு சொல்றாங்களாம். இதுல நம்ம வந்து எல்லாம் ஒதுங்கிடுவோமா? அதான் சொல்றேன், தமிழ் இனத்துல ஒரே ஒரு விஷயம், தலைவர்ல இருந்து அண்ணன் கூட சொல்றேன், தான் மனைவியை தவிர வேற யாரோடையுமே ஒரு இது நேசம் இல்லாத மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து தப்பானவங்களாயிடுறாங்க. அதான் இவங்கெல்லாம் தப்பானவங்களாயிடுறாங்க. வீட்டுக்கு மகளோட தோழியா வந்தவங்க, பார்க்க வந்தவங்க, ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்தவங்க, உங்களுக்கு இப்ப சமைச்சு போட்ட ஆயம்மா முத கொண்டு மனைவி ஆக்கணுவீங்க தெரியுமில்ல உங்களுக்கு. நாடகம் பார்க்க போயிருக்காங்கண்ணே, நாடகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு பார்த்தா அது வந்து மனைவி நீவின்னு என்னமோ சொன்னாங்களாம். நான் யாரையும் வந்து குறையெல்லாம் சொல்லல, அது போல நம்ம கதை இருக்கா இல்லையா? இங்க இருக்குல்ல. உண்மையிலேயே தமிழர்கள் அறமும் வீரமும் எல்லா பண்பும் கொண்ட மனிதர்கள் நம்ம. அதுல வந்து எந்த நீங்க ஒன்றும் சான்று கொடுக்க வேண்டியதில்லை, அது எங்களுக்கு நாங்களே சான்று கொடுத்துக்கோம், நாங்களே எல்லாம் பண்ணிக்குவோம். நீங்க என்ன சான்று கொடுக்குறது? சரி, நம்ம திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் எந்த கட்சியில இருக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா நம்ம போன தடவை சொன்னோம்ல, அவர் கட்சியை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேத்து விஜய் பேசியிருக்கிறாப்ல, இந்த பையனே வந்து இப்பதான் உட்காந்துக்கிட்ட யாரை எழுதி கொடுத்த வந்து நம்மளால ஒரு ஸ்டாலினே தாங்க முடியல, இவர் அடுத்த துண்டு சீட்டை எடுத்துக்கிட்டு இவர் ஐயா மாதிரியே பேசுறதுல அவருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறாரு. சினிஃபீல்ட்ல வந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இந்த அரசியல் யார் பேசணுங்கிறீங்க? உண்மையில அவங்க யாராவது பேசினா பரவாயில்ல, இவரா உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கல. உண்மையிலே இப்போ தமிழ்நாடு மக்கள் என்ன நினைப்பாங்க, அதுக்கு விஜய் பேசுறாருன்னா விஜய் அரசியலுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறது ஆளுங்கட்சி திமுகல இருந்து ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப அண்ணன் சீமான் பேசுறாருன்னா சீமான் கவுண்டர் கொடுத்தா அங்க ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம வரீங்க? நீங்களே ஒரு ஒட்டு தின்ன அப்படி சொல்லாங்க. அந்த பிளாஸ்டிக் நீங்க எதுக்கு பேச போறீங்க? நீங்க உங்களுக்கு என்ன அங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்களே ஒரு 1-2 கிடைக்குமான ஒரு ஒட்டு தின்ன மாதிரி இருக்கீங்க. நீங்க ஒரு பல பேரு, நீங்க மட்டும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்களாம் எங்கெல்லாம் நான் எப்படி சொல்றது, உங்களை எல்லாம் அண்ணன்னு சொல்றது எங்களுக்கு வெக்கமா இருக்கு. அப்படி நான் சொல்றதை விட்டுட்டேன் இப்பெல்லாம். ஏன்னா அந்த நிலைமையில உங்களை வச்சிருக்காங்க, எங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஏங்க மொத்தமே தமிழ்நாட்டுல ஒரு கணக்கு சொல்றாங்க, மொத்தமே அந்த இனம் தெரியும்ல 40 லட்சம் பேர் தான் இருக்காங்களாம். ஆனா நம்மளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவங்க தான் ஆடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்ம நான் ஊடகத்துல போய் நான் வந்து பேட்டி எடுக்கிறது செய்தி போடுறேன்ல, போடும்போது அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காருல்ல, ஆமா ஜெகன்மூர்த்தி கட்சி போராட்டம் எடுத்திருக்கேன். இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் போராட்டம் எடுக்கிறாருன்னு, ஜேபி போராட்டம் எடுக்கிறாருன்னு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காங்களா அவங்க போராட்டம் எடுக்கிறாங்கன்னு. எதுக்கு இதை நான் சொல்லிட்டு வரேன்னா, இவங்க சொல்றாங்கல்ல இதே போல அந்த இனத்துல வந்தவங்க போராட்டம் எடுக்கிறாரு. ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இல்லையா தமிழ்நாட்டுல? ஏன்னா பிரச்சனையே இவங்க தானே. இப்ப நீ ஒண்ணு தெரிஞ்சுங்கண்ணே, எப்படி பேசுவாங்க, பிரச்சனையே இவங்க தான். ஒண்ணு தெரிஞ்சுங்கண்ணே, திமுக இன்னைக்கு ஆட்சி கட்டில இருக்கிறதுக்கு மெயின் இன்னைக்கு முக்கிய காரணமே விசிகா தான். இல்லைன்னு மறுக்க சொல்ல முடியுமா? திமுக மறுக்குமா? திமுக வேணா மறுக்கும், எங்க அண்ணன் திருமாவளவன் வேணா மறுப்பாரு. ஆனா ஓட்டுப்பட்ட மக்கள் மறுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க
உண்மையாவே உங்களுக்கு ஓட்டு போட்டு வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லாம நீங்க எப்படி இவ்வளவு ஜெயிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த நிலைமை இப்போ வந்து குறைஞ்சிருக்கும் பாருங்க. இல்ல எதுக்குன்னா இளைஞர்கள் முழுவதுமே வந்து அண்ணன் சீமானை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு. ம், பார்த்துட்டு வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களே என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணனைய. ம். இப்போ இன்னைக்கு நடந்தது முழுவதுமே என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காவல்துறை அதிகாரிகள் நம்ம வந்து எல்லாரும் மேலேயும் நம்ம மதிப்பு வச்சிருக்கிறோம். அதே சமயங்கள்ல போனா எந்த சாதியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏய் நீ நாடார் தானே நாடார் தானேன்னா, நாடார் வந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க யாரா இருக்கட்டுங்க, நீங்க அப்ப இதுதான் உங்க திராவிட ஆட்சி சொல்லுதா? இதை வந்து ஒரு அதிகாரி வந்து இது போல பேசலாமா? அண்ணா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கழிவு நீர் போகுதுன்றேன், அதை எடுத்து செய்தி போட்டிருக்கேன், அந்த படத்தோட போட்டிருக்கிறேன், நாளைக்கு வந்து அந்த நீரை ஆய்வு பண்றதுக்கு அனுப்புறேன். சரி, அதுக்கு போய் நீங்க அங்க வீட்டுல போய் வந்து ஒரு அதிகாரி மிரட்டுறான். எஃப்ஐஆர் போட வேண்டிய இடத்துல எஃப்ஐஆர் போடுறது கிடையாதுங்க. எஃப்ஐஆர் நம்ம ஒண்ணு கொடுத்து அங்க வந்து ஒரு இது எழுதி வாங்கிட்டு சரி போனா போது சார் கேட்கறான்னு விட்டு வந்தோம்னா அது மாத்தி எழுதி வாங்குற இடம் இருக்குது. ம், பல இடங்கள்ல விவசாயி வந்து எஃப்ஐஆர் கொடுத்து நாளைக்கு நாளைக்கு எடுத்து தரம் பாருங்க, விவசாய சங்கத்துல இருந்து கூப்பிடுறேன், சரி, அவங்க கொடுத்த எஃப்ஐஆருக்கு இவங்க போறது கிடையாது. ம். ஜிபேல அனுப்பின பணத்துக்கு உண்டான ஆதாரத்தோடு கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போடல. ரொம்ப போறாங்கன்னா சிசிஆர் தான் போடுறாங்க, ம், சிஎஸ்ஆர் தான் போடுறாங்க. ம். ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு, அது அழைப்பானை தானே, சம்மன்னா தானே, அழைப்பானை வந்துருச்சு, அதை வந்து பார்த்துட்டாங்க, அவர் வர போறாரு, முடிய போகுது. இதுக்கு வந்து இவ்வளவு ஒரு இது பண்ணணும்னா இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு செஞ்சிருக்கீங்க நீங்க, செய்யல. அப்ப ஏன் இதை மட்டும் இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லை, நான் சொல்றேன் வரிசையா சொல்றேன். சாபர் சாதிக்கு பண்ணீங்க இல்ல. இப்ப சமீபத்துல மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கு தெரியும்ல, 2 பேரை வெட்டி கொண்டாங்க சாராயத்துக்காக, அதுக்கு பண்ணீங்க. அதே போல கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் செத்தாங்க சாராயத்தினால, அவங்களுக்குலாம் எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ ஏன் பாலியல் வழக்குகள் எத்தனையோ. இப்போ இந்த 1 மாத காலத்துக்குள்ள இந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பள்ளி மாணவிகளை தெரியும்ல, ஆமா, எவ்வளோ வழக்கு போயிட்டு இருக்கு. நாட்டுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் பேசவங்களுக்கு வக்கு இல்லை. என்னமோ ஒரு சின்ன ஒரு அழைப்பானையை கொடுத்தீங்களா, அதை கிழிச்சு என்ன இப்போ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அழைப்பானைங்கிறது என்னென்ன, 1 முறை கொடுக்கலாம், 2 முறை கொடுக்கலாம், 3 முறை கொடுக்கலாம்னு. ஆமா, 3 முறைக்கு அப்புறம் கைது பண்ணுவாங்க, கைது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க அதுதானே சட்டம் சொல்லுது. இப்போ வந்து சட்டமா ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இங்க சட்டமும் ஒண்ணும் இல்லை. என்ன நான் என்ன கேட்குறேன், நீங்க இந்த காக்கி சட்டையை உடுத்துறதை போட்டு விட்டுட்டு, நான் என்ன சொல்றேன், திமுக வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு துண்டை போட்டு நில்லுங்க, அதான் சரியா இருக்கும். இல்ல இந்த அதிகாரிகள் என்னன்னா இல்லண்ணே, அவர் பேசுறத பாருங்க, என்ன சாதி, என்ன நீ உன்னை அது மாதிரி நான் கேட்கவா, நீ என்ன சாதி, நீ சாதியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? ஏன் இங்க நீங்க பேசுற மாதிரி நாங்க பேசணும்னா அது வேற மாதிரி வன்முறைக்கு போயிடும். நீங்க ஜாதி வன்முறை தூண்டடிக்கிறீங்க தமிழ்நாட்டுல. நாங்களாம் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க மக்களுக்கு பாதுகாப்பு நீங்க தாங்க, மக்கள் நீங்க தூண்டுவீங்களா? மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீங்க எப்படிங்க இங்க வந்து மக்களை நீங்க வந்து ஜாதியை சொல்லி பேசலாம்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? முதலமைச்சர் கொடுத்தாரா அந்த மாதிரி பேச சொல்லி அதிகாரம் கொடுத்துருக்காரா? இல்ல இப்ப என்ன சிக்கல்னானே, இது வந்து வச்சிருக்க ஆட்கள் இருக்குல்லண்ணே, இது வந்து கையில சின்ன குழந்தை கையில இருக்க பொம்மை மாதிரி தான். இப்ப காவல்துறை அதிகாரிகள்லாம் பொறுத்த வரைக்கும் யார் மேல இருந்து எப்படி பக்கம் ஆட்டி விடுறாங்களோ அப்படிதான் நடக்கும். இதை வந்து பயமுறுத்தினா சரியாயிடும்னு சொல்லி தான் ஏற்கனவே அண்ணன் சீமான் வந்து ஆளாக்கி வந்து இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து ஒரு 8 விழுக்காடு வாக்கு வாங்க வச்சது அவங்க அப்பா. ஆமா, இவர் ஆட்சி அதிகாரத்தை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டாங்க போல இருக்கு இப்போ நடக்கிறது. என்னைக்கும் சீமானும் சரி, சீமான் தம்பிகளும் சரி எதிர்பார்க்கிறோம், யாரும் பயப்பட மாட்டாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம், அதை காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்ப பார்த்துருக்க தம்பிகள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, பதறமா இருங்க, செதறமா இருங்க, உறுதியா நம்ம தான் வருவோம், நன்மை கண்டிப்பா வென்றே தீரும். நீங்க சொல்லுமான்னு? ஆமா, உண்மை ஒரு நாளைக்கு வெல்லாம போகாதுன்னு, அது வந்து அதுக்கெல்லாம் சான்று நிறைய இருக்கு. நீங்க நம்ம தமிழர் வரலாற்றில் பல சான்றுகள் இருக்கு. உண்மை ஒரு நாள் உண்மையா வெல்லாமலாம் போகாது. நம்ம அதை வந்து நம்ம இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படுறாள் கிடையாது. நம்ம பல துப்பாக்கிகள் எல்லாம் அண்ணன் சொல்ற மாதிரி பல நாடுகள் எதிர்த்து நம்ம தலைவனை சண்டை போட்டாங்க. அப்பயே நம்ம எல்லாம் வந்து அப்பயும் நம்ம இங்க போராடிக்கிட்டு தான் இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்து இதெல்லாம் வந்து சாதாரண ஒண்ணுமே இல்லாத காலத்திலேயே நம்ம வந்து நான் அவ்வளோ அடி அடிச்சு எவ்வளோ உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியும் நல்லாவே, எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை அடக்குமுறைகள்லாம் இருந்துச்சு. அப்பயே நின்ன நாம் தமிழர் கட்சியே இப்ப எல்லாம் 16 விழுக்காடை தொட்டுருச்சு. உங்க சலசலப்பு என்ன, உங்க பாசையில சொல்லுவோம், பணங்காட்டு நரி இல்லை, இது வன்னிக்காட்டு புலி. இது இந்த சலசலப்புகள்லாம் எப்போதும் அஞ்சாது. நான் என்ன இன்னொன்னு தெளிவா சொல்றேன், இது வரைக்கும் இங்க இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள் ஜாதியவோ ஒரு கட்சியை சார்ந்து இது மாதிரி பேசி தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
நான் நம்ம தமிழ் சொந்தங்கள் மொத்தமாக நான் நாம் தமிழ் கட்சின்னு சொல்கிறேன், மொத்த தமிழ் சமுதாய சொந்தங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றையும் சாதியை சொல்லி சொல்லி நம்மளை பிளவுபடுத்த நினைக்கிறான். எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஜாதி மதமாக பிரிஞ்சிடக்கூடாது. இன மொழியாக நின்று போராடி வெல்லணும். நன்றி, அதுக்கு வணக்கம். நன்றி.